வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோ எது பற்றினா, நிறைய கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். அது கூடவே கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் பழம், இதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக இந்த கீரை விதை பார்த்திங்கன்னா இப்போ போட்டதே இல்லைங்க. இது எப்பயோ போட்ட விதை. ஆனால் மண்ணில் கொஞ்சம் கூட சத்தே இல்லாததுனால சரியாக வரல. அதோட வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருந்ததுனால என்ன தண்ணி தெளித்து விட்டோம்னாலும் கீரை விதை முளைக்காமல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இடையில ஒரு மழை அன்றைக்கி வந்ததில் கொஞ்சம் அப்படியே உரமெல்லாம் போட அந்த கீரை விதை மறுபடியும் நல்லா முளைச்சி சூப்பராக வந்துருச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அப்படி கொழுன்னு இருக்குது. இது இன்னுமே இளம்பில் பொறிச்சிருந்தோம் அப்படின்னா வேரோடவே எடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் கீரை முத்திடுச்சு. அதனால் அப்படியே ஒடிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லி ஒடிச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது ஒடிச்சு எடுத்தோம் அப்படின்னாலே மறுபடியுமே கீரை நல்லா தழைஞ்சி வரும். தண்ணி மட்டும் நிறைய விட்டால் போதும். அது கூட அடுத்து நம்மளோட புது வரவான செர்ரி தாங்க. இந்த செர்ரி மரம் வச்சு ஒரு வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூ வச்சுருக்கு. அங்கங்கே பாருங்களேன் குட்டி குட்டியாக அப்படியே பிங்க் கலரில் தெரியுது பாருங்க. இதுதான் மொட்டு. நானே ஃபஸ்ட் டைம் செர்ரி ஃப்ளவர் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அங்கங்கே அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது ஒரு நாள் ஆயிடுச்சு. இதுக்கு நாளே நம்ம பார்த்துருந்தோம்னா இன்னுமே நல்லா ப்ரைட்டான ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. பழம் எப்படி வரும்னே தெரியல. அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் பூ வச்சுருக்கு அப்படிங்கிறதுனால காய் நிறைய காய்க்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எப்படியும் நம்ம ஆசைக்கு 1-2 காய் காய்க்கலாம். அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்போட்டா மரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காய் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே சீசன் முடிஞ்சிருச்சு. இது எடப்பட்ட காய் தான். 1-2 அப்படியே இருக்குது. நல்லா குண்டு குண்டாக வந்துருக்குது. பின்னாடி வேறு லவுட் ஸ்பீக்கர் தொல்லை தாங்க முடியல. அடுத்து அந்த பழம் பாருங்களே சூப்பராக இருக்குது. இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் 1-2 இருக்குது. அதை மட்டும் நல்லா திரண்ட காயாக பார்த்து நம்ம பிடிங்கி கொண்டு போய் அரிசி ட்ரம்மில் போட்டு வச்சிட்டாலே சூப்பராக பழுத்துரும். இது பாருங்கள் நல்லா திரண்டிருக்கு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஒரு 2-3 காய் இருந்தது. அதை அப்படியே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெள்ளை கத்திரிக்காய் செடி ஒரு 3 காய் இருந்தது. இது பச்சையில் ஒரு கத்திரி. இது என்ன ரகம்னே தெரியல. இது எங்கள் பக்கத்து தோட்டத்தில் இருந்த காய் விதையை கொண்டு போட்டு விட்ருந்தேன். செடி அதில் வந்தது. காய் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த காய் என்ன ரகமான காயின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து நம்ம கொஞ்சம் விதை ஊனி விட்ருந்தோம். அவரை விதை அதெல்லாம் அப்படியே இப்போ தான் அப்படியே முளைச்சி வந்திருக்குது. நம்ம எவ்வளோ தான் இந்த வெயிலுக்கு தண்ணி விட்டாலுமே செடிக்கு போத மாட்டேங்குதுங்க. ஏற்கனவே வச்சுருந்த அந்த பொன்னாங்கண்ணியெல்லாம் பாருங்களேன் இப்போ தான் ஒன்று அப்படியே தழைஞ்சி வருது. ஏற்கனவே வச்சுருந்து அதெல்லாம் அழிச்சிட்டோம். போன சீசனுக்கு வச்சுருந்தது. அதிலிருந்து தப்பி தவறி அந்த சின்ன சின்ன வேர் இதெல்லாம் இருந்தது. இது பச்சை பொன்னாங்கண்ணி. இது பொன்னாங்கண்ணிலே இன்னொரு வெரைட்டி, அந்த அகலமான இலை வர்றது. சூப்பராக அப்படியே தழைஞ்சி வந்துட்டுருக்குது. இது பாருங்களே லேசாக அந்த அஸ்வினி பூச்சி விழுகுது. இதுக்கெல்லாம் மருந்து தெளித்து விட்டா அப்படியே நல்லா வந்துடும். அடுத்து நம்மளோட எப்பயும் போல் முட்டைக்கீரையும் அதே மாதிரி தான் நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்குது. அதையும் கொஞ்சம் எடுத்துடலாம். நல்லா செடி கொழுன்னு வந்துருச்சுங்க. விதைப்பட்ட இடம் பூராமே அப்படியே தெரித்து குட்டி குட்டியாக நிறைய கீரை அப்படியே முளைச்சி கிடந்தது. நம்ம வேணும்னு இந்த தண்டு நம்ம வேணும்னு சொல்லி கொண்டாந்து ஊனி வச்ச அன்றைக்கெல்லாம் சரியாகவே வரல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேண்டான்னு கண்டுக்கிறதே இல்லை. ஆனாலும் விதை விழுந்த இடம் பூராமே முளைச்சி குபுன்னு வந்துருச்சு. நம்ம வீட்டில் எத்தனை செடி இருந்தாலும் எத்தனை கீரை இருந்தாலும் இந்த ஒன்றே போதுமானதுன்னே வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பொரியல் நம்ம செஞ்சுருவோம். பெரிய பராமரிப்பும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. ஆனால் இது ஒன்று அவ்வளோ சூப்பராக வந்துடும். இது பாருங்களேன் எப்படி முளைச்சிருக்குன்னு குட்டி குட்டியான்னு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்குதுன்னு. நம்ம வீடியோ இன்றைக்கி அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.